அதாவது இந்த ஜாடிக்குள்ள இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது ரத்தம் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. அந்த ரத்தத்துல ஹாட் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு நிறத்தை நம்ம ஆட் பண்றோம். இன்னொரு பக்கம் கோல்டு வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய குளிர்ந்த நீரை ரத்தத்துல ஆட் பண்றோம். நீங்க பாத்தீங்கன்னா கோல்டு வாட்டர் அப்படியே சுருங்கி கையில் இருக்கக்கூடிய சுடுதண்ணீருக்கும் சிறுநீரகத்துக்கும் என்ன சம்பந்தம், சுடுதண்ணீருக்கும் எடை குறைப்புக்கும் என்ன சம்பந்தம், வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். வெந்நீரோட சூப்பர் பலன்களும் வெந்நீர் எப்ப குடிக்க கூடாது, சுடுதண்ணீர் எப்ப குடிக்க கூடாது அப்படிங்கிறதையும் இன்னைக்கான வீடியோல பார்ப்போம். வாங்க. இன்னைக்கு நம்ம வெந்நீரோட 7 சூப்பர் பவர் பார்க்க போறோங்க. அதாவது 2 கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் டம்ளர்லயுமே நீங்க ஆயில் யூஸ் பண்ணுங்க. ஆயில நிரப்பிட்டு இந்த டம்ளர்ல நீங்க சுடுதண்ணீர் ஊத்துங்க. இந்த டம்ளர்ல பச்சை தண்ணீர் ஊத்துங்க. நீங்க சுடுதண்ணீர் ஊத்துற டம்ளர்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆயில் அப்படிங்கிறது பிரியறத உங்களால பார்க்க முடியும். தனித்தனியா பிரியறது, அந்த ஆயில் மாலிகூல்ஸ்லாம் உடையறத உங்களால பார்க்க முடியும். அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வயிற்று பகுதிகள், ஜீரண உறுப்புகள்ல டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் சொல்லக்கூடிய என்சைம்ஸ், இந்த என்சைம்ஸோட கெப்பாசிட்டி, ஜீரண சக்தியை 25% அதிகரிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வெந்நீருக்கு உண்டு. கம்பேர்ட் டு கோல்டு வாட்டர், வெந்நீருக்கு அதிகமான ஜீரண சக்தி அப்படிங்கிறது உண்டு. என்னதான் எண்ணெயா ஆயிலியா நீங்க ஃபுட்டு சாப்பிட்டாலும் சுடுதண்ணீர் குடிச்சிங்கன்னா நல்லது. நார்மலாகவே உங்க ஸ்டொமக்கோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 37 டிகிரி செல்சியஸ் இருக்கும். நம்ம சுடுதண்ணீர் குடிப்பதன் மூலமாக ஜீரண சக்தி இம்ப்ரூவ் ஆகும் இந்த ஹாட்டான என்விரான்மெண்ட்டுக்குள்ள சுடுதண்ணி போகும்போது. அடுத்த ஃபேமஸான எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க. இங்க பாருங்க, இந்த ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர், அதாவது இந்த ஜாடிக்குள்ள இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது ரத்தம் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. அந்த ரத்தத்துல ஹாட் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு நிறத்தை நம்ம ஆட் பண்றோம். இன்னொரு பக்கம் கோல்டு வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய குளிர்ந்த நீரை ரத்தத்துல ஆட் பண்றோம். நீங்க பாத்தீங்கன்னா கோல்டு வாட்டர் அப்படியே சுருங்கிதான் இருக்கு. இதே ஹாட் வாட்டர் அந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது விரிவடைஞ்சிருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ரத்த நாளங்கள் சூடான தண்ணீர் குடிக்கும் போது லைட்டா விரிவடையுது, கோல்டு வாட்டர் குடிக்கும் போது ரத்த நாளங்கள் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது, சுருங்குது. இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் நம்ம அடிப்பட்ட இடத்துலலாம் இம்மீடியட்டா ரத்த கசிவை குறைக்கிறதுக்கு ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுக்கணும், ஐஸ் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்றோம். வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுக்கணும்னு சொல்றோம். ஏன்? அது ரத்த நாளங்களை சுருங்க செய்யும், வீக்கத்தை குறைக்கும். இதே அந்த ஏற்கனவே ஆன ஒரு வீக்கம், ஸ்வெல்லிங் இருக்கு, இந்த ஸ்வெல்லிங்கோட சைஸை குறைக்கணும். அடிபட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனா வீக்கம் இருக்கு, அந்த இடத்துல நீங்க ஸ்வெல்லிங் வீக்கத்தோட சைஸை குறைக்கணும் அப்படின்னா அப்ப நீங்க ஹாட் வாட்டர் வெந்நீர் யூஸ் பண்ணணும். அது என்ன பண்ணும்? ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்து. இதனால அந்த வீக்கம் அப்படிங்கிறது கரைஞ்சி வீக்கம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பொதுவா ஹாட் வாட்டர் வெந்நீர் அப்படிங்கிறது நம்ம ரத்த நாளங்களை 15-20% டைலேட் பண்ணும், விரிவடைய செய்யும். இதனாலதான் இதய நோயாளிகளுக்கு டாக்டர்ஸ் சுடுதண்ணீர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதனால ரத்த நாளங்கள் விரிவடையும் தன்மைங்கிறத இயற்கையாகவே அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் சுடுதண்ணீர் அப்படிங்கிறதுனால நீங்க மாத்திரையெல்லாம் யூஸ் பண்றீங்க, நைட்ரேட்ஸ் யூஸ் பண்றீங்க ரத்த நாளங்களை விரிவடைய செய்ய. ஆனா ஒரு சாதாரண சுடுதண்ணீர் கூட ரத்த நாளங்களை விரிவடைய செய்யுங்க, பிபியை குறைக்கும். அதனால ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்டட் வாட்டர் ஹாட் வாட்டர். அடுத்த முக்கியமான கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இப்போ இந்த ஸ்பாஞ்ச் உங்க குடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு செல்லு அப்படின்னு வைங்களேன். குடல் பகுதியில் இருக்கக்கூடிய செல்லோட வேலை என்ன? நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து சத்துக்களை உறிஞ்சி உடம்புக்குள்ள அனுப்புற வேலையை தானே உங்க செல்கள் செய்யுது. இந்த குடல் பகுதியில் நீங்க இப்ப பச்சை தண்ணீர் ஊற்றும் போது அந்த ஸ்பாஞ்ச் மெதுவா உறிஞ்சும். இதே சுடுதண்ணீர் ஊற்றும் போது இந்த ஸ்பாஞ்சு அதிகமா உறிஞ்சும். ஏன் அதிகமா உறிஞ்சது அப்படின்னா, ஹாட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் வைப்ரேட் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த சூடான அணுக்கள் அதிகமான வைப்ரேஷன், அதிர்வுகள் அதிகம் கொண்டது. அதிர்வுகள் அதிகமா இருக்கும்போது அப்சார்ப்ஷன், உறிஞ்சுதல் அதிகமாகுது. அதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிபிக் கான்செப்ட். அதனால ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செஞ்சு நம்ம உடம்புக்குள்ள சத்துக்கள் உறிஞ்சப்படுவதற்கும் சுடுதண்ணீர் உதவி செய்யுது. 4வது முக்கியமான ஃபேக்ட் சொல்றேன் கேளுங்க. சுடுதண்ணீர் குடிக்கும்போது நம்ம உடம்போட கோர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 0.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகுது. இந்த கோர் டெம்பரேச்சர் அதிகமாகுது அப்படின்னா நம்மளோட மெட்டபாலிசம், உடம்போட எரிசக்தி அப்படிங்கிறது பேசல் மெட்டபாலிக் ரேட் 10 to 30% பூஸ்ட் ஆகுது. இந்த மெட்டபாலிசம்
மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதிகமான கலோரிகள் எரிக்கப்படுது. இதனால சுகர் பேலன்ஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல கான்செப்ட். அடுத்து 5வது பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டடி, அதாவது 2000 பேர்ல நடத்தப்பட்ட இந்த ஆராய்ச்சியில 67% பேருக்கு சுடுதண்ணி குடிக்கிறவங்கல்ல உடல் எடை குறையுது. வெயிட் லாஸ் முயற்சி செய்யறவங்களுக்கு சுடுதண்ணீர் தான் பெஸ்ட். இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே நான் இதை சொன்னேன், வெயிட் லாஸ்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு. வெயிட் லாஸை ப்ரொமோட் பண்ணுது, அந்த சான்சஸ் அதிகப்படுத்துது சுடுதண்ணீர். கூடவே அஃப்கோர்ஸ் உணவு முறை உடற்பயிற்சியும் முக்கியம். இன்னொரு விஷயம், கிட்னிக்கும் சுடுதண்ணீருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிருந்தேன். காலை நேரத்தில் உணவுக்கு பின்னாடி நம்ம சுடுதண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது கிட்னி ஃபங்க்ஷன், சிறுநீரகத்தோட செயல்பாட்டை 25% அதிகரிக்கிறதா சில ஆராய்ச்சிகள்ல பார்க்க முடியுது. சூப்பரான விஷயமா இருக்கு. ஆக எல்லாமே சூப்பர் குட்டா சொல்றீங்களா டாக்டர், ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கா, ப்ராப்ளம் எதுவும் இருக்கா? மெயின் திங் வந்து சுடுதண்ணீர் அப்படின்னா கொதிக்க கொதிக்க குடிக்கிறது சுடுதண்ணீர் கிடையாது. அப்படி குடிச்சோம்னா நம்மளோட உறுப்புகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தண்ணீரோட டெம்பரேச்சர் 65 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமா இருக்கும் போதே நம்மளோட டூத், பல்லோட எனாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பல்லுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த எனாமல் தான் மெயினுங்க. அது வந்து தேஞ்சு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு பல் கூச்சம் ஏற்படும். இந்த எனாமல் தேஞ்சு போக லைட்டா கரைஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மிக அதிகமான சூட்டுல 65 டிகிரி செல்சியஸ்க்கு மேல குடிக்கும் போது இந்த மாதிரி பல்லு எனாமல் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற ரிசர்ச் ஸ்டடி இருக்கு. 70 டிகிரி செல்சியஸ்க்கு மேல சுடுதண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம தொண்டையோட திசுக்களையே டைரக்டா பாதிக்கும். தொண்டை எரிச்சல் ஏற்படும். ஏன்னா செல்கள் பாதிக்கப்படுவதால் ஜாக்கிரதை. பர்ஃபெக்ட் டெம்பரேச்சர் சுடுதண்ணீர் வந்து 40 to 50 டிகிரி செல்சியஸ், அவ்வளவுதான். நம்ம உடலுக்கு நல்லதும் செய்யும், பற்களோ தொண்டையோ டேமேஜ் ஆகாது. இந்த சுடுதண்ணீரோட பெனிஃபிட்டை நம்ம மேக்ஸிமைஸ் அதிகப்படுத்த சுடுதண்ணீரோட துளசி சேர்த்து குடிங்க. சுடுதண்ணீர், தேன் பிளஸ் எலுமிச்சை, சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், குடிங்க. வெந்நீர் பிளஸ் இஞ்சி, இஞ்சி டீ ஜீரணத்துக்கு சூப்பர் நன்மை தரும். வெந்நீர் பிளஸ் மஞ்சள், எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் அது வந்து அலர்ச்சியை குறைக்கக்கூடிய பண்பு மஞ்சளுக்கு இருக்கிறதுனால இங்க மஞ்சள் சேர்க்கப்பட்ட சுடுதண்ணீர் குடிக்கிறது, சிம்பிளான சுடுதண்ணீர் குடிக்கிறதே நம்ம அலர்ச்சி இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய பண்புகளை கொண்டதா இருக்கு. அதுக்காக நான் நாள் பூரா சுடுதண்ணி குடிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லலைங்க. ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் 2 லிட்டர்ல இருந்து 3 லிட்டருக்குள்ள இருக்கு அப்படின்னா நம்ம அதுல வெறும் 300 ml சுடுதண்ணீர் குடிச்சா போதுங்க. காலையில உணவு சாப்பிட்ட பின்னாடி இல்ல சாப்பிடறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி 200 ml, ஒரு டம்ளர் அளவுக்கு. இந்த டம்ளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு அப்படிங்கிறது 200 ml. மதியான உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 100 ml சுடுதண்ணீர் குடிச்சிட்டு மதிய உணவு சாப்பிடலாம். இதுலயே நம்ம உடம்புக்கு தேவையான நன்மைகள் கிடைச்சிடும். மற்ற நேரத்தில் நார்மல் தண்ணீர் குடிக்கலாம், ஆனா அதுவுமே வந்து சுத்திகரிக்கப்பட்ட சுத்தமான குடிநீரா இருக்கணும். தினசரி இந்த சுடுதண்ணீர் அப்படிங்கிறது இவ்வளோ குடிக்கிற அளவுல நீங்க மெயின்டைன் பண்ணி பாருங்க. ஒரு மாசம் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணி பாருங்க இந்த சுடுதண்ணீர் குடிக்கிறத. ஒரு மாசம் முடிவில் ஜீரண சக்தி இம்ப்ரூவ் ஆகிறத உங்களால உணர முடியும். உங்களோட உடம்போட எனர்ஜி லெவல்ஸ் அதிகரிக்கிறத உணர முடியும். உங்க தோள்கள் பளபளப்பா மாறுவதை நீங்க பார்க்க முடியும். எடை சரியாகிறதையும் நீங்க பார்க்க முடியும். ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் 2 மாசத்துல தெரியும். ஆனா அதுக்கு நீங்க தினசரி இதை ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவல்களை பெற தொடர்ந்து பாருங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.